அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் தனி தீர்மானத்தை முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருந்தார்கள். அதாவது இந்த டீலிமிட்டேஷனை பற்றி ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்தார்கள். நாங்கள் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அம்மாதிரி ஒரு தீர்மானம் இப்பொழுது அவசியம் இல்லை என்று கருதினோம். அது தேவையற்றது. இந்நேரத்தில் இவ்வளவு அவசரமாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைத்தோம். ஏனென்றால் வளர்கின்ற வளர்ச்சியிலே சாதாரணமாக ஒரு கிராமத்தில் இருக்கிற ஊராட்சி ஒன்றியத்தையும் கூட பேரூராட்சி ஆகின்றோம், பேரூராட்சியை மாநகராட்சி ஆகின்றோம். இந்த மாதிரி வளர்ச்சி, அதாவது மாற்றம்தான் நிரந்தரம். சேஞ்சஸ் ஆர் ஒன்லி பர்மனெண்ட். அப்போது மக்கள் தொகை அதிகமாக இருக்கும் பொழுது அந்தந்த தொகுதியிலே நிறைய தொகுதியாகி அங்கு பிரதிநிதிகள் இருந்தால்தான் அந்த மக்களுடைய அவங்களுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்க முடியும். அந்த வகையில் இப்பொழுது என்னை சார்ந்த நீலகிரி மாவட்டத்தை எடுத்து கொண்டாலும் கூட ஒரு நீலகிரி பாராளுமன்ற தொகுதியை சார்ந்தவர் நீலகிரி மாவட்டம், கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், 4 மாவட்டத்தை சுற்றி அந்த நீலகிரி தொகுதி இருக்கின்றது. பெரிய தொகுதி. அந்த அளவில் ஒரு பிரதிநிதி அவ்வளவு சேவைகள் செய்வதற்கெல்லாம் வாய்ப்பில்லை. அந்த 71 இருந்த மக்கள் தொகையும் இன்றும் பார்க்கும் பொழுது அதிக மக்கள் தொகை வந்திருக்கின்றது. ஆகவே அது மாதிரி அந்த இன்றைக்கி 534ன்றதை 850 சுமார் அந்த அளவில் உயர்த்தணுன்ற ஒரு பரிசீலனை இருக்கிறதாக மத்திய அரசை பற்றி சொல்லுறாங்க. அந்த மாதிரி உயர்த்தணும் இப்போ. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் தொகை அதிகமாக இருக்கின்றது. இது அந்த மாதிரி எல்லாமே வளர்ச்சி, அதெல்லாம் வளர்ச்சி. அதிக பிரதிநிதிகள் வேணும். எதுக்கெடுத்தாலும் வடக்கு தெற்கு வடக்கு தெற்கு என்று பிரித்து ஒரு நல்லதொரு தேசத்தை, ஒரு ஜனநாயக நாட்டை, பாரதம் என்ற உலகமே போற்றுகின்ற ஒரு ஜனநாயக நாட்டை வடக்கு தெற்குன்னு சொல்லி நமது மக்களையே பிரித்து பார்க்கின்ற ஒரு உணர்வு இனிமேல் இந்த மாதிரி ஒரு மாண்புமிக்க ஒரு சட்டமன்றத்தில் எல்லாம் பேசக்கூடாது என்று நான் நினைக்கின்றேன். அதையே அதிகமாக வற்புறுத்தி வடநாடு வாழ்கிறது, தெற்கேலே இருக்கிறவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போய்விடுவார்கள் என்பது எல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. பாரத பிரதமரும் இன்றைய பாரதிய ஜனதா கட்சியும் அத்தனை மக்களையும், தமிழர்கள் உள்பட தமிழர்களையும் கூட அதிகமாக நேசிக்கின்ற ஒரு அரசு நமக்கு பெற்றிருக்கின்றோம். ஆகவே அந்த அச்சமும் அந்த பயமும் நமக்கு தேவையில்லை. அதனால் இந்த திட்டத்தை இவர்கள் கொண்டு வந்த தனி தீர்மானத்தை நாங்களும் மற்றும் இன்னொரு பாட்டாளி மக்கள் கட்சி, அதை அவங்க சொல்லுவாங்க, அவங்களும் இதை எதிர்த்து நாங்கள் வாக்களித்தோம். முன்னால் நிறைய வரலாறுகள் இருக்கு. வரலாறுகள் எல்லாம் தெற்கிலிருந்து ஒரு காலத்தில் மூப்பனார் அவர்கள் பிரதமராக ஆகியிருக்க முடியும். அந்த காலத்திலும் கூட தமிழகத்தில் இருந்து. ஆனால் அந்த காலகட்டத்தில் தேவேகவுடா தெற்கிலிருந்து ஆயிருக்காரு. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. ஏன் தெற்கிலிருந்து பிரதமர் ஆக முடியாது? தெற்கிலிருந்து கர்நாடகா வச்ச அந்த தேவேகவுடா அவர்கள் பிரதமராக ஆயிருக்கிறாரு. ஆனால் அந்த காலகட்டத்தில் மூப்பனாருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை எப்படி தவற விட்டார்கள் என்பது அன்றைய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தெரியும். அதை நான் இங்கு விவாத பொருளாக ஆக்க விரும்பவில்லை. நாம் ஒற்றுமையாக இருந்தால், தென் மாநிலங்களே நாம் ஒற்றுமையாக இருந்தால், தமிழகத்திலே நாம் ஒற்றுமையாக இருந்தால், தமிழரையே ஒரு பிரதமர் ஆக்குகின்ற காலமெல்லாம் இருக்கும். அந்த முயற்சியை ஒற்றுமையுடன் நாம் செய்ய வேண்டும். மத்திய உள்துறை அமைச்சருடைய அமித்ஷாவுடைய அவருடைய வாக்கை எப்படி நம்புவதுன்னு அமைச்சர் அருண்ராஜ் நீங்கள் பேசியிருந்தாங்க. அதெல்லாம் சரியில்லைங்க. அதாவது ஒருத்தர் சொல்கிறாரு, வன்னியார் அமைச்சர் மரியாதைக்குரிய வன்னியாரசு அவர்கள் சொல்கிறாரு, அமித்ஷா அவர்களும் பிரதமர் அவர்களும் சபையில் ஒன்று சொல்வார்கள், வெளியில் ஒன்று சொல்வார்கள், எப்படி நம்புவதென்று. ஒரு ஜனநாயக நாட்டின், மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமரை போய் இந்த மாதிரி பேசுவது கண்டனத்துக்குரியது. இப்போ இவங்க இங்கே பேசுகிறத, அமைச்சர் பேசுகிறத நாங்கள் நம்புகிறோமோ இல்லையோ, அதே மாதிரி தான் ஒரு அமைச்சர், தேசத்தின் பெரிய ஜனநாயக நாடு, அந்த நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 ஆண்டுகளாக
பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு பிரதமரை இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது. அதை சபையிலிருந்து அவை குறிப்பிலிருந்து எடுக்க வேண்டும் என்று நான் போராடுகின்ற முயற்சி எடுத்தேன். ஆனால் வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆகவே உங்கள் மூலம் அந்த செய்தியினை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதலமைச்சர் டீலிமிட்டேஷன் பத்தி பேசும்போது இந்த உமன் ரிசர்வேஷன் பில்லையும் டீலிமிட்டேஷன் லிங்க் பண்ணக்கூடாது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிற இல்லை, உமன் ரிசர்வேஷன் உமன் பெண்களுக்கு எம்பவர்மெண்ட் ஆஃப் லேடிஸ், பெண்களுக்கு உமன் எம்பவர்மெண்ட் பாரதிய ஜனதா கட்சி மாதிரி எந்த கட்சியும் செய்யலை. பெண்களுக்கு அவ்வளோ முக்கியம். இன்னைக்கு நாட்டின் முதல் பெண்மணி முர்மு அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிறார்கள். அந்த எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி தான் ஆக்கியிருக்கின்றன. ஆகவே பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற ஒரு கட்சி இன்று இந்தியாவிலே இருக்கிறது என்றால் பாரதிய ஜனதா கட்சி தான். ஆகவே நாங்கள் அதற்கு எதிரானவர்கள் அல்ல. பல முயற்சி செய்திருந்தோம். இன்று யாரோ சொல்லுகிறார்கள். இங்கு சொல்லுபவர்கள் எல்லாம் எத்தனை பேர் எதிர்த்து கடந்த ஒரு அந்த அதை அமுல்படுத்தும் பொழுது அமுல்படுத்த முடியாமல் ஒரு முயற்சியை எல்லாம் தோற்கடிக்க வைத்தார்கள் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஓகே, நன்றி.